என்னது இது புது பழக்கம்? நீங்க தான் சிஎம் சீட்டே கொடுத்துட்டீங்களா மேடம், அந்த தைரியத்துல தான் அவர் உட்கார்ந்துட்டார். ஐயோ இல்லம்மா. ஏண்டா தியேட்டருக்கு படம் பார்க்க போனா தியேட்டரையே வாங்கிடுற, கல்யாணத்துக்கு போனா மண்டபத்தை வாங்கிடுற, இப்ப ஹாஸ்பிட்டலுமா? அது வந்து பிடபிள்யூடி கான்ட்ராக்ட நான் சொன்ன ஆளை விட்டுட்டு வேற எவனுக்கோ கொடுத்துருக்க? அவன் என்னுடைய அபிமானிம்மா. ஹே, நீயே என் அடிமை. அடிமைக்கெல்லாம் அபிமானிங்க இருக்க கூடாது. எனக்கே தெரியாம ஏமாத்தி உன் பேர்லயும் உன் பினாமி பேர்லயும் வாங்கின மொத்த சொத்தையும் நாளைக்கு என் பேர்ல மாத்தி கொடுக்கற, புரிஞ்சுதா? இந்தா இந்த வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடு. போடு. அம்மா, சிஎம் எல்லாம் வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடக்கூடாது அம்மா, அதான் ப்ரொசீஜர், புரோட்டோகால். என்கிட்டயே புரோட்டோகால் பத்தி பேசுறியா? இல்லம்மா. புரோட்டோகாலாவது மயிரம். போட்ட கையெழுத்த. மத்தவங்களுக்கு மட்டும்தான் சிஎம், எனக்கு செக்யூரிட்டிடா. போடு. அங்க என்னடா பாக்குற? பதவியை பறிச்சிடாதீங்கம்மா. நீங்க சொன்னதெல்லாம் கேட்கறம்மா. சிசிடிவி ஆபரேட்டர் தலைவி வீட்டுல வேலை செஞ்சா வீடியோ எடுத்து போடுங்க. இப்போ உன்னை போஸ்டர் ஆக்கிட்டேன்ல. குணசேகர, நீ ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டா உன்னை நான் 1 மாசத்துல வெளியில் எடுத்துடுவேன். அந்த 1 மாசம் உன் ஃபேமிலியை நாங்கள் பார்த்துக்கிறோம். யோசிக்காம கையெழுத்து போடு. ஓடியா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கோசரம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்லாம் அலைய முடியாது. எனக்கு இந்த வீடு தான் வருவானுமே. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வாடகைக்கு யாருமா வருவா? அவர் கூடிய சீக்கிரம் வெளியே வந்துருவாருன்னு எல்லா சேனல்லையும் தான் சொல்றாங்களே அவர் வெளியே வர முடியாதுன்னு. சும்மா சொல்லாதம்மா. இல்லன்னு, அவர் எப்படியாவது வந்துருவாருன்னு. 2 நாள் தான் டைம். அதுவும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு உதவி பண்ணதுனால. இல்லனா சாமா சட்டெல்லாம் தூக்கி இப்பவே வெளியே அடிச்சிருப்பேன். காலி பண்ற வெளியே பாருங்க. ஐயோ அண்ணே. ஏன் சார் அப்பா எங்களுக்கு ஒரு சட்டம், அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டம். ரெட் சிக்னல் தாண்டி போனால் தண்டனை கிடைக்குங்கிற பயத்தில் தான் பல பேர் நின்றுட்டு போகிறாங்க. ஆனால் என்ன மாதிரி ஒரு சிலர் தான் சட்டமே நமக்காக போட்டதுன்னு சட்டத்தை மதித்து நிற்கிறோம். ஏன் சார் என்ன மாதிரி அப்பா எங்களுக்கு மட்டும் திரும்ப திரும்ப தண்டனை கொடுத்துட்டே இருக்கீங்க? ஐபிஎல், இந்தியன் பீனல் லா, இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்றது தெரியுமா? சூழ்நிலையும் சாட்சியும் ஒருத்தனை குற்றவாளின்னு கை காட்டினா அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அந்த சட்டமே சொல்லுது. நீ குற்றவாளி. ஆமாம் சார், அதிகாரத்தில் இருக்கிறவங்க முன்னாடி நான் குற்றவாளி தான். உங்கள் இந்திய தண்டனை சட்டம் இல்லாதவங்களுக்கான தண்டனை சட்டமாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு சார்.
என்ன பண்ணாலும் வழிக்கு வர மாட்டேங்கிறானே. ஹலோ, சென்னை கேக்க நகர் இன்ஸ்பெக்டரை என்கிட்ட பேச சொல்லு. வணக்கம்மா. அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்கம்மா. ஆஹா, உங்க பேரு சொல்லுங்க. வசந்தி. நல்ல பேர், நல்ல பேர். வெரி குட். நீங்க சீரியல் நடிகை தானே? ஓ, ஐடி கம்பெனி இல்லைங்க. அதுவும் இல்லையா? வீட்டை பார்த்தா பேங்க் மேனேஜர் மாதிரி தெரியுது. கரெக்ட் தானே? இல்லைங்க. நீங்க கஞ்சா தானே விற்கிறீங்க? பாட்டிமா, யார் பதம்பி நீயே? வர்ஷினியை பார்க்கணும். வரிசைன்னு இல்லை, இதே பொழப்பா போச்சு. பொழுது விடிஞ்சு பொழுது போனா எதையாவது கட்டுக்கிட்டு எவனாவது ஒருத்தன் வந்துடுறியான். போப்பா. யாரு யாருங்க நீங்க? நீங்க தானே ராஜேஷ் லவர் வர்ஷினி? போலீஸா ப்ரெஸ்ஸா? இனிமே என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? கிளம்புங்க. நீ போத்தா வீட்டுக்குள்ள போ. சும்மா ரப்பத்தா. அதெல்லாம் இல்லைங்க. ராஜேஷ் டெத் கேஸில் குணசேகரன் ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அது சம்மந்தமாக பேசலான்னு தான் வந்தேன். நீங்க? நான் அவரோட ரிலேஷன். எப்படிங்க இப்படி மனசாட்சி இல்லாம ஒரு கொலைக்காரனுக்கு ஆதரவா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? கிளம்புங்க. இழப்போட வலி உங்களோட கோபம்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீங்கள் சொல்கிற ஏதாவது ஒரு தகவல் அவங்க குடும்பத்தை காப்பாற்ற உதவும். யாரோட சூழ்ச்சின்னு தெரியாமல் உங்களோட ராஜேஷை நீங்கள் இழந்தீங்க. ஆனால் நான் தெரிஞ்சுமே 4 பேரை உயிர் பலி கொடுக்க காத்துட்ருக்கேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலைங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, எங்கடா இருக்க? டேய், வீடியோ டெலீட் பண்ணிட்டியாடா? ராஜு, நான் வருஷம் ட்ராப் பண்ண போயிட்டு இருக்கேன்டா. அப்புறமா பண்றேன். டேய், உடனே பண்ணு. பிரச்சனை சீரியஸ்டா. சரி இரு. வீடியோல சொன்ன மாதிரி ராஜேஷ் ஒன்றும் அந்த ஆள் லஞ்சம் வாங்கினது வீடியோ எடுக்கல. பின்ன ராஜேஷோட ஃப்ரெண்டு ராஜ்குமார் ஏதோ ஒரு வீடியோ அனுப்புனான். அதை டெலிட் பண்ண சொல்லி கால் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கு தான் ராஜேஷ் அங்கே வண்டியை நிப்பாட்டினான். அவன் பண்ண தப்பே பைக் அங்கே நிப்பாட்டினது மட்டும்தான். அண்ணே, ராஜ்குமார் வீடு எது? இந்த தெருவில் கடைசி வீடு. ஃப்ரெண்டு ராஜ்குமார் ஏதோ ஒரு வீடியோ அனுப்புனான். அதை டெலிட் பண்ண சொல்லி கால் பண்ணிக்கிட்டே இருந்தான். சிசிடிவி ஆபரேட்டராக பணிபுரிந்த ராஜ்குமார் தாக்கூக்கா தலைவி வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார்.